அண்மை செய்தி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாகன ஓட்டிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாகன ஓட்டிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பத்மநாபன் வழங்க கேட்கலாம். பத்மநாபன், இந்த போராட்டம் எதற்காக, என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? வணக்கம் ஷர்மிளா. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் கடந்த அம்மா ஆட்சி காலத்திலே அடிக்கல் நாட்டப்பட்டது. சுமார் 400 கோடி மதிப்பில் இந்த பேருந்து நிலையம் அமைப்பதற்காக 86 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த பேருந்து நிலையம் அமைப்புக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த பேருந்து நிலையம் கடந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டு காலமாக இந்த பணிகளில் மெத்தனமாக ஈடுபட்டு வந்தனர். தற்போது பார்த்தீங்கன்னா கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி தமிழக முதலமைச்சரால் அவசரமாக இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையத்தில் வரக்கூடிய பேருந்துகள் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி ஆகிய பேருந்துகள் இங்கிருந்து புறப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது. கோயம்பேட்டிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் அனைத்தையுமே நிறுத்தப்பட்டது. கோயம்பேட்டிலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டதால் தென் மாவட்டத்தில் செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் இங்கிருந்து தான் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனால் முறையான முறையில் இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்படாதால் சர்வீஸ் சாலை வழியாக இந்த பேருந்துகள் அனைத்தும் வருவதால் இங்கு இந்த பகுதி மற்றும் கூடாஞ்சேரி, செங்கல்பட்டு மற்றும் சென்னையிலிருந்து போகக்கூடிய சர்வீஸ் சாலையை பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தார்கள். தற்போது இந்த பேருந்து நிலையத்தில் வரக்கூடிய இந்த பேருந்துகளால் விபத்து ஏற்படும் என்ற அச்சத்தில் பொதுமக்களும் வாகன ஓட்டிய 100க்கும் மேற்பட்டோர் தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உள்ள பேருந்துகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை கூடாஞ்சேரி போலீசார், காவல்துறை, புலனாய்வு போலீசார் அவர்கள் பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இந்த வடிகால் பணிகள் சரி முறையான முறையில் இந்த பணிகள் அமைக்கப்படாதால் இந்த பேருந்து நிலையத்தில் மழைக்காலங்களில் பெய்யக்கூடிய மழை நீர் இந்த ஜிஎஸ்டி சாலை வழியாக வருவதால் பொதுமக்களும் வாகன ஓட்டியும் மிகுந்த சிரமத்துக்கு ஏற்பட்டார்கள். பல முறை நம்ம ஜெய செய்தியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இருந்த போதிலும் பொதுமக்களுடைய சிரமத்தை போக்க இந்த சிஎம்டி எனப்படும் இந்த குழு இந்த பணிகளை எதுவும் முறையாக செய்யப்படாதால் பொதுமக்கள் தொடர்ந்து அவதிப்பட்ட நிலையில் தற்போது இந்த அவசர கதியில் திறக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையம் பாத்தீங்கன்னா அந்த பேருந்துகள் வெளியேறும் போதும் மற்றும் சென்னைக்கு நோக்கி போகக்கூடிய அனைத்து பேருந்துகளும் இந்த சர்வீஸ் சாலையை பயன்படுத்துவதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் விபத்து ஏற்படும், இதனால் பல உயிர்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால் இதை உடனடியாக மாற்ற வேண்டும், வழியை வேற வழியில் மாற்ற வேண்டும். அப்போதான் நாங்கள் இந்த வழியாக செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று பொதுமக்களோட கோரிக்கையா இருக்குது. ஷர்மிளா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பத்மநாபன்.